ஜீவா காலம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதம் பொங்கலுக்கு வந்து ஜனவரி 15 வந்து ஹீரோ ஜீவா நடித்த ஒரு படம் ஹிட் வந்தது. இப்போ டைரக்டர் ஜீவாவோட ஒரு படம் வந்திருக்கு. இந்த டைரக்டர் யாருன்னா செல்வராமன் சாரோட உதவியாளர் அனுபமா பரமேஸ்வரை வச்சு வழக்கமாக லைகா ப்ரொடக்ஷன்ஸ்னால் கொஞ்சம் பட்ஜெட் பெரிய படமாக இருக்கும். இந்தியன் 2 அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் கத்தி கித்தின்னு பெரிய பெரிய படங்கள் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படம் வந்து பட்ஜெட்டில் எடுத்துருக்காங்க. எப்படி திருவின் குரல் பட்ஜெட்டில் பண்ணாங்களோ லைக்கா அதே மாதிரி இது பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. லாக்டவுன் மூவி ஓகே தான். லாக்டவுன் மூவி பார்த்தேன். பட் ஆக்சுவலாக டீசருக்கும் ட்ரெய்லருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி எனக்கு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த படத்தில் வந்து படம் பேருன்னு பார்த்தா லாக்டவுன், ஆனால் படத்தில் பார்த்தா லாக்டவுனில் எப்படி ஒரு குழந்தை அபார்ட் பண்ணலாம், அது எப்படிலாம் தப்பிக்கலாம், இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரெய்லருக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. பட் டைட்டில் கார்டுன்னு பார்த்தா அந்த டைமில் அது எப்படி அது சார்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ற அது சொல்ல வராங்க. நல்லா இருந்துச்சு, லாக்டவுன் நல்லா இருந்துச்சு. என்னமா ஸ்டோரி ப்ரோ, என்ன ஜானர்ல எடுத்துருக்காங்க? ஜானர் வந்து நானும் என்ன சரி லாக்டவுனு அந்த லாக்டவுன் தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் லாக்டவுனில் என்னென்னா ஃபேஸ் பண்ணவங்க வந்து இப்போ தான் அது மாதிரி அது ரிவீல் ஆகுது. நிறைய பேர் அதான் இப்போ வந்து இப்போ பசங்கள்லாம் ஸ்கூல் பாஸ் பண்ணிட்டாங்க. நான் அப்படி தான் நினச்சிருந்தேன். சரி நம்மளால ஜாலியாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. 2 மணி நேரம் நம்பி பார்க்கலாம் மக்களே. இந்த படத்தை வந்து 2 மணி நேரம் நம்பி பார்க்கலாம். ஏன்னா இது ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட். ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணானாலும் காலேஜ் படிக்கிற பொண்ணானாலும் அவங்கள பெற்றவங்க பேரண்ட்ஸ் ஆனாலும் சரி, அவங்க பெண் குழந்தை பெற்றவங்க வந்து ரொம்ப கவனமாக அது எப்போவுமே கவனமாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க எங்கே போகிறாங்க என்ன வர்றாங்கங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி குழந்தைங்க வெளியில் போகிறீங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட எதையும் மறைக்காதீங்க. ஒரு தடவை நீ உங்கள் அப்பா அம்மாட்ட மறைச்சிட்டிங்கன்னா அதனால் என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க. நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உங்களோட பலவீனத்தை வச்சு மற்றவங்க வந்து எவ்வளவு பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறத இயக்குனர் ஜீவா வந்து அருமையாக சொல்லியிருக்கிறாரு. பட் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க இந்த மாதிரி படம் செட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுது. அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் உமனாக நடிக்கிறாங்க. அது தாண்டி அவங்க வந்து அந்த படத்தில் ஒரு எமோஷன்ஸ் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்குது. அதில் வந்து ரிலேஷன்ஷிப்லையும் இல்லைன்றாங்க, ஒரு லவ்லையும் இல்லைன்றாங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து நிறைய ஷாக்கிங் சீன்ஸ் நிறைய இருந்தது. பிஜிஎம் வைஸும் நல்லா இருக்குது படம் ஓகே. பட் ஆனால் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. அனுபமா பரமேஸ்வர் பட்டையை கிளப்பியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் ஆக்டிங். அதாவது ஃபுல் படமும் ஃபுல் சீன் அவங்க தான். அந்த அவ்வளோ சீனையும் அவங்க ட்ராவல் பண்ணும்போது அங்கங்கே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பண்ணிட்டு போகிறாங்களே தவிர ஃபுல் படத்தையும் அவங்க தான் கொண்டு போயிருக்கிறாங்க. அனுபமா பரமேஸ்வருக்கு ராயல் சல்யூட். சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எப்படி நடிகர் திலகத்தில் கீர்த்தி சுரேஷ் பண்ணாங்களோ அது மாதிரி இதில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் அவார்டு எல்லா அவார்டையும் வாங்குறதுக்கு தகுதியான உண்டான படம். அந்த பொண்ணுக்கே ஒரு சேடாக ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி இது இப்படி தான் கொண்டு போகிறாங்கிறத விட இவங்க ஒரு 2-3 ஆட்-ஆன்ஸ் பண்ணியிருக்கலாம், ஆடியன்ஸை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கலான்ற மாதிரி தோணுது. கடைசி வரைக்கும் சோகமாகவே படம் போயிடுது. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுதா இல்லையா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேட் தூக்கி போயிட்டுருக்கு இந்த படம். பட் ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம், இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படம் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் கலந்து டைரக்டருக்கு இதெல்லாம் அங்கே வின் பண்ண படம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நம்பி பார்க்கலாம். பிஜிஎம் ஆனாட்டும் நடிகர்களானாலும் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. உண்மையிலே லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப கண்கலங்க வச்சிரும், எமோஷனல் ஆகிரும். தேட்டர் விட்டு வரும்போது கொஞ்சம் ஃபீலோட தான் வருவாங்க. தரமான படம், தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். ஆனால் இவங்களுக்கு இந்த படம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி மூவிஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி எனக்கு. வந்து ஃபீமேல் லீடாக பண்ணுறது செட் ஆகலைன்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபீமேல் லீட் பண்ணுறத கதையை பொறுத்து தான் இருக்குது. அவங்க அந்த படத்தை அவங்க கதையை பொறுத்து தான் இருக்குது. அவங்க அந்த படம் வந்து வேறு ஜானரில் எடுத்துகிட்டு போயிருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஒரு நிறைய பேர் ஃபைட் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்கன்னு தான் இந்த படமும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் தான் என்னடா இது லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குது. எப்படி ஒரு பொண்ணு தூக்க மாட்டுறாங்க, அப்புறம் யாருமே கண்டுக்கவே இல்லையே இதுன்ற மாதிரி இருக்குது படம். அதை அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம். கிளைமேக்ஸில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அந்த பொண்ணு கடைசியில் அபார்ட் பண்ணிட்டேன்னு தான் சொன்னாங்களே தவிர அதை எப்படி கொண்டு போய் நிப்பாட்டினாங்க, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுதா அம்மாவுக்கு தெரிஞ்சுதா, இந்த மாதிரி ஒரு சில கிளிப்பான்ஸ்லாம் போட்டு ஒரு 1 மினிட் கிளிப்பாக கூட போட்டிருக்கலாம். அப்போ நமக்குள்ள சாட்டிஸ்ஃபை ஆகும்ல. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, காசு கொடுத்தாங்களா மிச்ச காசு, அது அவன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுதா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த காமெடி எதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் படம் சீரியஸாக போகணும்னு நினச்சேன். அது கரெக்டாக தான் ஸ்மூத்தாக தான் போச்சு. எங்கேயுமே லேக் இல்லை. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, என்ன டேக்காக தியேட்டருக்கு எதிர்பார்த்தது வரமாட்டேன். ஏன்னா எல்லா படமும் ஒரு இது சொல்லும். அதனால் அது எதிர்பார்ப்பு எது கம்மி எல்லா படத்துக்கும் வருவேன். ஏன்னா எல்லா படமும் ஒரு மெசேஜ் கொடுக்கும். இந்த மெசேஜ் கொடுத்தாங்க இந்த படத்தில். ஃபீமேல் வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு நம்ம ஊரில். கதையின் நாயகியை வச்சு, அதாவது
புதுமை பெண் ரேவதி படமாகட்டும், மனதில் உறுதி கொண்டு இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஓரியன்ட். இதில் என்னன்னா ஹீரோயினா இல்லை மற்ற கேரக்டராங்கிறது முக்கியம் கிடையாது. கதை நல்லா இருக்கா, எடுத்துக்கிட்ட கண்டென்ட் நல்லா இல்லாமல் நான் வந்து என்ன மாதிரி 100 பேர் வந்து இந்த மாதிரி மைக்கு முன்னாடி நின்று பேசினாலும் படத்தை தேட்டரில் பார்க்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல படங்கிறனால தான் மைக்கு முன்னாடி நிற்கிறேன், இல்லாட்டி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பேன். நல்ல படம் நம்பி பார்க்க. அவங்க ஒரு சின்ன படம் தான் போல நினைக்கிறேன். 10 o'clock ஆரம்பிச்சது 12 o'clock முடிச்சிட்டாங்க. 2 hours தான் இருக்குது. எவ்வளோ கொண்டு வருமோ கொண்டு வந்திருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கலாம். என்ன எதிர்பார்த்து இந்த மூவிக்கு வந்தீங்க? நான் படத்தோட டைட்டில் படி பார்த்தா லாக்டவுனில் கொரோனா வருது. கொரோனாவில் இவங்க எப்படி பண்ணுறாங்க ஒரு சில கிளிப்பான்ஸ்லாம் பார்த்து புரிஞ்சிக்க முடியல டீசரை பார்த்தா. பட் படத்தை வந்து பார்த்தா எனக்கு தெரியல இவங்க எப்படி திடீர்னு அபார்ட் ஆகிறாங்க. எனக்கு இந்த கதை நான் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. அதையும் ஒரு கிளிப்பான்ஸ் அதில் போட்டிருந்தா இந்த படத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இப்படி தான் படம்ன்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த படத்தில் அவங்க அதை போடலை, ட்ரெய்லரில் போடலை. நான் ஒன்று நினச்சேன், படத்தில் ஒன்று இருக்குது. அது மட்டும் தான் சொல்லுவேன். அனுபமா பரமேஸ்வருக்கு இந்த படம் மூலம் இன்னும் நிறைய படங்கள் அவங்க கிடைக்க வாய்ப்பு. அவங்க ஏற்கனவே தனுஷ் கூட எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான் கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க, பிரேமம் எல்லாம் நடிச்சாங்களே, நல்ல நடிகை தான், நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தரமான படம். தேட்டரில் தான் பார்க்கணும். தேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல படம். இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா மொழியிலையும் அவங்க பரிச்சயமான ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால எல்லா மொழியிலையும் நல்லா போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பத்திரிக்கைக்காரங்க, யூடியூப்பு, நீங்கள் உங்களோட மீடியாக்கள் இன்னும் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நான் கேட்டுக்கிறேன். நல்லா இருக்குது படம். நல்ல படத்தை எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. நல்ல படத்தை மக்கள் கைவிட மாட்டாங்க, மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.